நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் மாதாஜி. ஷோர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டோத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. தண்டோத் பிரணாம் மாதாஜி. தெரியுதா ஸ்கிரீன்? எஸ் மாதாஜி. ஓகே, நான் படிச்சிடுறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. புரே புமான் பகவோ அபியோகினாஸ் त्वदर्पितेहा निज कर्मलभ्या विबुध्य भक्त्यैव ततोपनीतया प्रभेतिरेञ्जो अच्युत ते गतिं पराम्. வேர்ட் டு வேர்ட் மீனிங் யாரா படிக்கிறீங்களா? மாதாஜி யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. கையில புக் படிக்கவா? படிங்க மாதாஜி. மாதாஜி வேர்ட் வருதுன்னு மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. முற்காலத்தில் இவ்வுலகில் பூமன் ஓ எல்லாம் வல்ல பகவானே பகவ பலர் அது உண்மையில் யோகின யோக பாதையினை பின்பற்றுவோர் உமக்கு அர்ப்பணித்து ஈக அவர்களது முயற்சிகளை எல்லாம் நிச்ச கர்ம அவர்களது குறிப்பிட்ட கடமைகளால் லப்தையா எய்தப்பெற்றனர். விபுத்தியா உணர்ந்தனர். பக்தியா பக்தி தொண்டால் ஏவ உண்மையில் கதா உபநீதயா உண்மை பற்றிய செய்திகளை கேட்டல் மற்றும் ஓதுவதன் மூலம் வளர்த்து பிரபேதிரே சரணாகதியின் மூலம் அவர்கள் அடைந்தனர். அங்க எளிதாக அச்சுத ஓ குற்றமற்றவரே தே உமது கதி இலக்கு பராம் உயர்ந்த. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பும் படிச்சுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதருக்கு எல்லாம் வல்ல பகவானை இவ்வுலகில் பல யோகிகள் உமது முயற்சியில் அனைத்தும் உமக்கு ஈடுபடுத்துவதோடு தங்களது செயல்களை நம்பிக்கையுடன் நிறைவேற்றியும் பக்தி தொண்டு எனும் நிலையினை அடைந்தனர். உம்மை பற்றி கேட்டல் செபித்தல் என்னும் முறைகளினால் நிறைவு செய்யப்பட்ட பக்தி தொண்டின் மூலம் அவர்கள் உம்மை உணர்ந்தனர் என்பதோடு குற்றமற்றவரே அவர்களால் உம்மை எளிதில் சரணடைந்து உமது உயர்ந்த இருப்பிடத்தை அடைய முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த மொழிபெயர்ப்புல நமக்கு பர்போர்ட் இல்ல, மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. சோ இதுல என்ன கொடுத்திருக்கோ அதுல இருந்து நம்ம இங்க பல யோகிகள் தமது முயற்சிகள் அனைத்தையும் உமக்கு ஈடுபடுத்துவதோடு அப்படின்னு சொல்லியிருக்கியா. பல யோகிகள் அப்படின்னா இங்க பக்தி யோகிகளை பத்தி பேசுறாங்க. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல ஞான மார்க்கம் தியான மார்க்கத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணவங்க, அந்த மார்க்கம் எல்லாம் எவ்வளவு கடினமானது அப்படின்னு சொல்லி பேசினாங்க இல்லையா. ஸோ அடுத்தது இப்போ பக்தி யோகிகள் எப்படி எல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இதுக்கு முன்னாடி யாராவது இப்ப பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மா ஒரு சொல்றாரு, ப்ரூஃப் மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பல யோகிகள் பக்தியின் மூலமா உங்களை எப்படி சரணடைஞ்சு உங்களை சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பக்தி தொண்டு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல வேற பர்போர்ட் எதுவும் இல்லாததுனால நம்ம பக்தி தொண்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். பக்தி அப்படின்னா அதோட ஒரு டெபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணா இஸ் காட், நம்ம அவருக்கு சேவை பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுட்டு அதை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நம்ம செயல்படுத்தினா அதுதான் பக்தி. நமக்கு ரொம்ப ஞானம் எல்லாம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும், அப்புறம் வேற புலமை எல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா இந்த ரெண்டு விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டோம்னாவே போதும். அதே மாதிரி நம்ம இந்த பக்தி பண்றதுக்காக நமக்கு வீடு இருக்கு, குடும்பம், நமக்கு பொறுப்புகள்லாம் இருக்கு, நமக்கு உடல் இருக்கு, அதுக்கு சில தேவைகள்லாம் இருக்கு. இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இது எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே எது ரொம்ப அத்தியாவசியமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் பகவானோட கனெக்ட் பண்ணிட்டாலே அதுவே பக்தி ஆயிடும். சிம்பிளா பண்ணலாம் நம்ம அந்த பக்தியை.
நம்ம எதுக்காக ஒரு பிரம்மச்சாரியா தான் இருந்தாகணும், ஒரு வீட்டை விட்டு போகணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஆபீஸ் போறாங்கன்னா ஆபீஸ் போயிட்டு இந்த பாவ செயல்கள்லாம் எதுவும் இல்லாம இப்ப நம்ம பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு தெரியும் எதெல்லாம் பாவ செயல்கள் அப்படின்னு தெரியும். கர்மா, கர்மா, விகர்மா இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால அதையெல்லாம் அந்த சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒதுக்கணுமோ ஒதுக்கிட்டு நம்ம பக்தி பண்ணோம்னாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வாட்டி குரு மகாராஜ் கிட்ட ஒரு மாதாஜி கேட்டாங்களாமா, குரு மகாராஜ் நான் வந்து என்னுடைய பக்தி மெட்டீரியல் லைஃபையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப குரு மகாராஜ் சொன்னாலும், உனக்கு என்ன 2 லைஃப் இருக்கா? மெட்டீரியல் லைஃப் தனியா ஸ்பிரிச்சுவல் லைஃப் தனியா இருக்கா? உன்னுடைய மெட்டீரியல் லைஃப அப்படியே நீ ஸ்பிரிச்சுவல் லைஃபா கன்வெர்ட் பண்ணிக்கோ, அதுதான் அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்னும் ஒரு நாடகம் நடிக்கல. நம்ம கோயிலுக்கு போகும்போது பக்தி எல்லாம் பண்ணிட்டு அப்ப பக்தர்களாவும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நம்ம சாதாரணமா ஒரு பௌதீக ஒரு ஆளாவும் நம்ம நாடகம் எல்லாம் நடிக்கல. சோ நமக்கு வந்து இருக்கிற ஒரே லைஃப் தான். நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம செய்யற செயல்களை எல்லாம் பகவானோட கனெக்ட் பண்ணிட்டாலே அதுவே வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆயிடும் நமக்கு. அப்ப நம்ம இப்போ ஒரு ஜாப் பண்றோம் அப்படின்னா அந்த சேலரிய நம்ம வந்து பகவானுடைய இதுக்காக யூஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்றோம், எவ்வளவு இடைஞ்சல்கள் வரும், எவ்வளவு உழைக்கணும் அதுக்கு. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும், இதெல்லாம் நான் கிருஷ்ணருக்காக பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி மாதாஜி ஸ்வீட்ல குக்கிங் பண்ணும்போது நம்ம பகவானுக்காக சமைக்கிறோம் அப்படின்னு அந்த சேலரி வருதோ இல்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா, இது வந்து பகவானோடது, இதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்து என்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பகவான் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம அந்த லக்ஷ்மியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா சாதாரணமா நமக்கு என்ன தோணும், பகவானுக்கு நான் எவ்வளவு குடுக்கலாம் இதுல இருந்து அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு நார்மலா வரும். அந்த மாதிரி யோசிக்காம இது ஃபுல்லா வந்திருக்கிற ப்ராஃபிட்டோ இல்ல அது என்ன சொல்றது சேலரி அமௌண்டோ அது வந்து பகவானோடது, அதுல இருந்து நான் என்னுடைய பராமரிப்புக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம அந்த இத அனுப்பணும். அதுதான் வந்து நம்ம பக்தின்னு சொல்றது. அது அப்படி இல்லாம நம்ம மாத்தி யோசிச்சோம்னா நம்ம மெட்டீரியலா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் பகவானுக்காக பண்ணும்போது நமக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியா வரும். நம்ம நமக்காக பண்றதை விட நம்ம வந்து பகவானுக்கு பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து இன்னும் சிறப்பா பண்ணுவோம். நம்ம குக்கிங் பண்றோம் அப்படின்னா அந்த குக்கிங்க வந்து நான் கிருஷ்ணருக்காக கொடுக்க போறேன் அப்படிங்கும் போது அந்த விஷயத்த நம்ம இன்னும் பயபக்தியோட நல்ல ஒரு நமக்குன்னு பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லாம இன்னும் நல்லா சிறப்பா பண்றதுக்கு அதை பார்ப்போம். சோ நமக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியா வரும். அப்புறம் இந்த இதுல வந்து பகவான் என்னோட இதுல டிஸ்டர்பன்ஸ் வருது. பிரணவ் மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணும் மாதாஜி. வசந்த் மாதாஜி சாரி மாதாஜி, கரண்ட் ஏதாவது லேட்டா ஜாயின் பண்ண சொல்றதுதான் பண்ண, வேற ஒண்ணு. ஓகே. அப்புறம் பகவான் சொல்றாரு, என்ன பண்ணாலும் அது எனக்காக பண்ணு. எத் கரோஷி எத் அஸ்னசி எத் ஜுஹோசி ததாஷ்டியர் எத் தபஸ்யாசி கௌந்தேய தத் குருஸ்வ மதர்ப்பணம். நீ எது பண்ணாலும் எனக்காக பண்ணிடு அப்படின்றாரு. சோ அப்போ பகவான் அவரே கேக்குறாரு. இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைகிட்ட நான் சொல்றபடி கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த சொல்றபடி கேட்டா யாருக்கு நல்லதுன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு நல்லது, அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அதே மாதிரிதான் பகவான் நம்ம கிட்ட வந்து எல்லாம் எனக்கு பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆணவமா பேசுற மாதிரி இருக்கும், இல்ல சர்வாதிகாரி மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். பகவான் இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா அதனால அவருக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. அதை பண்ணோம் அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா நமக்குதான் நல்லது இல்ல. அப்புறம் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பகவானுக்காக பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றதும் நம்ம பார்த்திருக்கோம். நம்மள வந்து நம்ம இந்த உலகத்தோட அந்த செயல்கள் எல்லாம் பகவானோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா
அந்த செயல்களால நம்ம கட்டுண்டு போயிடுவோம், பாண்டேஜ் ஏற்படும். அதாவது ஒரு பாவமோ புண்ணியமோ கிரியேட் ஆகும். அந்த பாவ புண்ணியத்தை இது பண்றதுக்காக நம்ம திரும்பவும் இங்க பிறப்பு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த கர்மா விகர்மா இருக்கு அந்த விஷயம். அதனாலதான் பகவான் எது பண்ணாலும் எனக்காக பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. பகவான் இதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, உன்னோட மனசையும் எனக்கு கொடுத்துரு, மன்மனா பகவத் பக்தோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மனசுதான் மெயினான எதிரி நமக்கு. அதனாலதான் பகவான் அந்த மனசையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிறைய பேரு சூசைட் பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மனசு கொடுக்கற அந்த தொல்லை தாங்க முடியாதுதான் அவங்க சூசைட் பண்ணுவாங்க. வேற ஏதோ வலி, வயத்து வலி, அந்த மாதிரி எல்லாம் தாங்க முடியாத வலியெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அந்த மனசு கொடுக்கற அந்த வேதனைய பொறுத்துக்க முடியாம தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் பகவான் அந்த மனசையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு, ஏன்னா அந்த மனசு நமக்கு எதிரியா செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது. அதனாலதான் பகவான் அந்த மனசை கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனசை பகவான்கிட்ட கொடுக்கல அப்படின்னா நம்ம மனசை யாருக்கிட்டையாவது கொடுத்துதான் ஆகணும். பகவான்கிட்ட கொடுக்கலன்னா வேற யார்கிட்டயாவது கொடுத்து நம்ம கஷ்டம் அனுபவிப்போம். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம முறையா பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு குரு தேவைப்படும். அதனாலதான் நம்ம எப்பயுமே குருவுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேர்ல நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணணும். அப்புறம் நம்ம இங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடும் போது என்னாகும், நம்ம நிறைய சேவைகள் பண்ணுவோம். சேவை பண்ணும்போது என்னாகும், நம்மளுடைய எல்லா புலன்களையும் அந்த சேவையில ஈடுபடுத்தும் போது நம்மளுடைய புலன்கள் எல்லாம் பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை ஆச்சுன்னா நம்ம அந்த பியூரிஃபைடு புலன்களோட நம்ம இன்னும் சேவை பண்ணும்போது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த புலன்கள் எல்லாம் பியூரிஃபை ஆனதுனால நம்ம கடைசி நேரத்துல நம்ம பகவானை நினைச்சுக்கிறதுக்கு முடியும். பகவானே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் மூலமாவது நம்ம அப்படியே அன்கான்சியஸா இருந்தா கூட நமக்கு யார் மூலமாவது நமக்கு அதுல யாராவது ஹரே கிருஷ்ணா சொல்ற மாதிரியோ நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாரு. இல்ல பகவான் நமக்கு உள்ள இருந்து நமக்கு அந்த விஷயத்த பகவானை மறக்க கூடாதுன்ற அந்த ஞாபகத்தை பகவான் சொல்றாரு இல்லையா, என்கிட்ட இருந்துதான் நாலேஜ் வருது, மறதி, ஞாபகம் எல்லாமே என்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பகவான் பாத்துப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா பகவான் எப்படி நம்ம ஏன் பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் சொல்றாரு, பூமி ராப்போ அனலோ வாயு மனோர் புத்திரியை வச்சா என்ற ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த உடம்பு ஐம்புலன்களால் ஆனது. அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த ஐம்புலன்களும் பகவான் என்னோடது அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம மனம், புத்தி, பொய், அகங்காரம் இதுவும் என்னோடதான் சொல்றாரு. அப்ப நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாவே பகவானால கொடுக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தோம்னா அகம் பீஜ பிரதக் பிதா அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஐ எம் தி சீட் கிவிங் ஃபாதர் அப்படின்பாரு. பீஜம் தத் அகம் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. பீஜம் மாம் சர்வ பூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய பகவான் கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது அப்படின்றதுக்கு பகவான் நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எல்லா இடத்தையும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நம்ம இந்த உடம்புக்கும் பகவான் தான் ஓனர். மத்தபடி நம்ம இங்க இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கும் பகவான் தான் ஓனர். எல்லாமே பகவான் கிட்ட இருந்து எடுத்துட்டு நம்ம அவருக்கு பக்தி பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது எப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். அந்த வீட்டுல எனக்கு இந்த செவுரு இங்க இருந்தா சரியில்லைன்னு சொல்லி நம்ம இடிச்சுட்டு வேற பக்கம் வச்சு அந்த ஓனர் சும்மா இருப்பாரா? அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த பகவத்கீதையெல்லாம் படிக்காம அதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிப்போம். அதே மாதிரி நான் பகவத்கீதை படிக்க மாட்டேன், அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது படிச்சா அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ தெரிஞ்சுக்காதது நம்மளுடைய தப்பு தான். இப்ப நான் ஒரு ட்ரெயின்ல ஏறுறேன், டிக்கெட் எடுக்காம ஏறிட்டு நான் டிக்கெட் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த டிடிஆர் விடுவாரா? உனக்கு ரூல்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ரூல்ஸ் தெரிஞ்சுக்காதது நம்ம தப்பு தான். நம்ம அந்த ரூல்ஸ் தெரியல அப்படின்றத ஒரு
எக்ஸ்கியூஸா நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்பயும் பகவத்கீதையில இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். நிறைய பேர் இத படிக்கிறதுக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு, இது என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றதுக்காகவும் நிறைய பேரு இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. சோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸ் தெரியல அப்படின்னு சொல்றது இல்ல தெரிஞ்சுக்காம இருக்கிறது அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம இந்த பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அருவ வழிபாடு பத்தி நம்ம பார்த்தோம். அது ரொம்ப கடினமான விஷயம். அது ஒரு ரூபம், பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சு அந்த ரூபத்தை பார்த்தாதான் நம்மளால பக்தி தொண்டு பண்ண முடியும். இப்ப நம்ம சிலை அப்படின்னு சொல்றோம். இந்த சிலைன்னா என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுதான் சிலை. கோயில்ல இருக்கிற பகவானுடைய அந்த மூர்த்திய அர்ச்சா விக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அர்ச்சா விக்கிரகம் மெட்டல்ல இருக்கலாம், மரத்தால இருக்கலாம், இல்ல படமா இருக்கலாம், எந்த மாதிரி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதெல்லாம் சாஸ்திரத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். சோ அந்த அர்ச்சா விக்கிரகத்தை வழிபடுறது மூலமா தான் நம்ம தியரட்டிக்கலா நம்ம ஐ எம் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் பாடி அப்படின்றத நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம், நான் இந்த உடல் இல்லை அப்படின்றத. ஆனா அந்த விஷயத்த நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா, நம்ம இந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கு இந்த பக்தி தொண்டு பண்றது, அப்புறம் நம்ம இந்த நாம ஜபம், இந்த யுக தர்மமான நாம ஜபத்தை பண்றது, இதெல்லாம் பண்ணும் போதுதான் இந்த விஷயத்த நம்ம உணர முடியும். இல்லைன்னா அது அந்த ஏட்டுக்கல்வி மாதிரி ஃபுல்லா தியரிட்டிக்கல் நாலேஜா மட்டும் போயிடும். அது நம்மளால எப்பயுமே உணர முடியாது. பகவான் கோலோகத்துல இருந்தாலும் அவர் எதுக்காக இந்த மாதிரி அர்ச்சாமூர்த்தியா வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறையில நான் உங்களுடைய சேவையை ஏத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் பகவான் அந்த விக்கிரக வடிவுல நம்மளுடைய சேவையை ஏத்துக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மா. இந்த கட்டுண்ட ஆத்மா ஒரு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபம் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ஆத்மா சச்சித் ஆனந்த, சச்சித் ஆனந்தம் அப்படின்ற 3 விதமான அந்த கேரக்டர்ஸ் இருக்கு நம்ம ஆத்மாக்கு. சத்துனா இட்டர்னல், எப்பயுமே அழிவு இல்லை நமக்கு. நம்ம ஆத்மாவை எப்படியும் அழிக்க முடியாதுன்ற ஸ்லோகம் பார்த்திருக்கோம் இல்லையா, எரிக்க முடியாது, கட் பண்ண முடியாது, ஒண்ணும் அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணி ஆத்மாவை அழிக்க முடியாதுன்னு பார்த்திருக்கோம். அதனால அது நிரந்தரமானது. சித்துனா ரொம்ப நாலேஜபிள், ஞானம் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி ஆனந்தமயமானது. இந்த 3 விஷயமும் இருக்கு இல்லையா. இந்த அருவவாதிகளுக்கு இந்த முதல் 2 விஷயம்தான் அவங்களால உணர முடியும். அதாவது சத் சித், இந்த ஆனந்தம்ங்கிற விஷயத்த இந்த பக்தி தொண்டு பண்ணாம, பகவானுடைய விக்கிரகத்துக்கு பக்தி தொண்டு பண்ணாம நம்ம உணர முடியாது. அதே மாதிரி இங்க ஸ்ரவணம் கீர்த்தனம் பத்தியும் இந்த மொழிபெயர்ப்புல கொடுத்திருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இப்ப நிறைய யூடியூப்ல நம்ம இது நிறைய சொற்பொழிவெல்லாம் வருது, அதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், சோ இது ஸ்ரவணம் கீர்த்தனம் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. நம்ம எந்த விதமான சேவை பண்ணாலும் பகவானோட கனெக்ட் பண்ணி, இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருதுன்னா அங்க நிறைய சேவைகள்லாம் இருக்கும். அந்த சேவைகள் எல்லாம் பண்றதும் ஸ்ரவணம் கீர்த்தனம் தான். இப்போ மாதாஜி ஆனந்தி மாதாஜியும் சௌதாமினி மாதாஜியும் எவ்வளோ இது ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு அவங்க அந்த இந்த டைமுக்கு இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி அந்த குரூப்புக்கு மெசேஜ் அனுப்பி அதை கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு ஸ்லோகம் எல்லாம் எடுத்து, இதெல்லாமும் ஸ்ரவணம் கீர்த்தனம் தான். ஸ்ரவணம் கீர்த்தம்னா ஜஸ்ட் யூடியூப்ல ஏதோ லெக்சர் போட்டோம், இல்ல நம்ம இது பண்ணோம், சாண்டிங் பண்ணோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இப்ப குரு மகாராஜ்க்கு அவரு ஒரு 2 months தான் பிரபுபாத் கூட இருந்து என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மான்ட்ரியல்ல ஒரு கோயில அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அந்த கோயிலுக்கு அவரு வாடகை கட்டணும் அப்படின்னா கூட அவர்கிட்ட காசு கிடையாது. அவரு என்ன பண்ணாரு, வெளியில ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அங்க டேபிள் துடைக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி அவர் டைரக்டா
கோயில்ல போய் அவரால வேலை செய்ய முடியல. அங்க கிளீன் பண்ணல அவருக்கு, கோயில கிளீன் பண்ண முடியல அவருக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அவர் அந்த கோயில நடத்தினாரு. சோ இதுவும் ஸ்ரவணம் கீர்த்தனம். எந்த மாதிரியான ஒரு சேவை பகவானுக்காக நம்ம பண்ணாலும் அது ஸ்ரவணம் கீர்த்தனம் தான். நம்ம ஜஸ்ட் வீட்ல இருந்து கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இது பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பகவானுக்கான சேவைகளும் பண்ணணும் நம்ம. பாகவதம் இந்த புக்கையும் இந்த புஸ்தகத்தையும் பாகவதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டிவோட்டி பாகவதா சொல்லுவாங்க இல்லையா, பாகவதர் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் பாகவதமும் இருக்கு, டிவோட்டி பாகவதம். இவங்களுக்கு எல்லாம் நம்ம எப்படி புக்க படிக்கிறோமோ அந்த மாதிரி பகவானுடைய பக்தர்களுக்கும் நம்ம சேவை பண்ணணும். அந்த சேவையும் பக்தி தொண்டு தான். அதுவும் ஸ்ரவணம் கீர்த்தனம்ல வரும். ஓகே, வேற இந்த மாதிரி நம்ம பகவானுக்கு சேவைகள் பண்ணி நம்ம பகவானை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணணும். அப்புறம் சங்கராச்சாரியர் இந்த ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்கு இல்லையா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டி சம்பிராப்தி சந்நிதி காலே துக்ரன் கரணே நஹி நஹி ரக்ஷதி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னுடைய நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னா அது உன்னை காப்பாத்தாது. கடைசி நேரத்துல உனக்கு பகவானுடைய அந்த ஸ்மரணம் இருந்தாதான் அதுதான் உன்னைய காப்பாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பின்னாடி அதாவது இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னா, பனினி அப்படின்னு ஒரு ரொம்ப கிராமர்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர் அவர். சான்ஸ்கிரிட் கிராமர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ஆக்சுவலா பார்த்தா அவர் சின்ன வயசுல ரொம்ப டல் ஸ்டூடெண்டா தான் இருப்பாரு. குரு பேரு மறந்துட்டேன், நான் எழுதி வச்சுக்கல, நெக்ஸ்ட் வீக்ல நான் சொல்றேன். அப்ப அந்த குரு பத்னி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பணினி மேல ரொம்ப அனுதாபப்பட்டு, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களே, நீ மட்டும் இவ்வளவு மக்கா இருக்க, நீ போய் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி என்ன சொல்றது வரம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஐடியா சொன்னதும் இந்த பணினி என்ன பண்ணுவாரு, போய் சிவனை நினைச்சு தவம் பண்ணதும் சிவபெருமான் வராரு. சிவபெருமான் அவரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு நல்ல ஞானம் வேணும் அப்படின்ற வரம் கேட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு அவ்வளோ ஞானம். யாருக்காவது சான்ஸ்கிரிட்ல டவுட் இருக்கு, கிராமர்ல டவுட் இருக்குன்னா இந்த பணினியோட புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஞானம் வந்துருது அவருக்கு. அப்ப அந்த ஞானம் வச்சுட்டு அவரு வளர்ந்துடுறாரு. அவருக்கு நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. அப்ப ஒரு வாட்டி அந்த காலத்துல எல்லாம் அந்த ஒரு காட்டுல அந்த மாதிரி தானே அந்த குரு இருக்கும், குடிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி உட்காந்து ஒரு அருவி கிட்ட உட்காந்து அவங்க இந்த மாதிரி கிராமர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப கிராமர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிங்கம் வருது. சிங்கம் வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க அவர் verb, adjective, adverb அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிங்கம் வருதாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, குருவே சிங்கம் வருது அப்படின்னதும் அவர் அந்த சென்டென்ஸ பிடிச்சுக்குவாரு. குரு சிங்கம் வருது அப்படின்ற இத வச்சுட்டு இதுல verb எது, adverb எது, adjective எது, noun எதுன்னு அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அந்த சீடர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. திரும்ப திரும்ப குருவே சிங்கம் வருதுன்னா திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன், இந்த சென்டென்ஸ்ல எது நவுன் எது அட்வர்ப்னு அவர் பேசிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள சிங்கம் அவரை சாப்பிட்டோம். அந்த சாப்பிடும் போது கூட என்ன சொல்லிட்டு இருப்பாரு, இதுல வேர்ப் என்ன அட்வர்ப் என்னன்னு இதுதான் பேசிட்டு இருப்பாரு. அப்ப அதுதான் அந்த கடைசியில அந்த பாட்டுல சொல்லிருக்கு இல்லையா, சம்பிராப்தி சந்நிதி காலே நஹி நஹி ரக்ஷதிங்க. சோ உனக்கு என்ன ஒரு புலமை கிராமர் இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் உன்னை கடைசி நேரத்துல காப்பாத்தாது. பகவான் அதுக்கு பதிலா இவர் இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா கோவிந்தான்னு சொல்லியிருந்தா, நாராயணான்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்.
ஆனா அவர் நிறைய புலமை இருக்குன்றதுனால அவருக்கு அது அந்த எவ்வளவு புலமை இருந்தாலும் மனசுல அந்த பக்தி இல்ல. சோ அந்த பக்தின்றது ரொம்ப சிம்பிளா நம்மளால இது பண்ண முடியும். நம்ம ரொம்ப பிரயத்னப்பட்டு நிறைய அதுக்காக சாஸ்திரம் படிச்சிருக்கணும், புலமை வேணும்ன்ற அவசியம் எல்லாம். ஓகே, இதுல இன்னைக்கு பர்போட் இல்லாததுனால நான் இதுல இருந்த விஷயத்த வச்சு இதோட கனெக்ட் பண்ணி என்ன பேசலாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசினேன். உங்களுக்கு எல்லாம் இது ஓகேவா தெரியல எனக்கு. ஹரே கிருஷ்ணா. பண்டிதர்கள்லாம் அவங்க கிட்ட பேசுவாங்களாம். அப்ப பிரபுபாத் கேக்குறாங்களாம், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களே, உங்களுடைய முடிவு என்ன, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களால ஒரு கன்க்ளூஷனே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, கன்க்ளூஷன் எதுவும் சொல்ல முடியாது, இதெல்லாம் இன்னும் படிக்கணும் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி மழுப்புறாங்க. அப்ப அவங்க சின்ன குழந்தை சரஸ்வதின்னு ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கோம். பிரபுபாத் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டதும் அந்த குழந்தை சொல்லும், பிரபுபாத் கிருஷ்ணா இஸ் காட் அப்படின்னு சொல்லும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, கிருஷ்ணா தான் முழு முதற் கடவுள் அப்படின்றது. அதுவும் நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணணும், அவங்களுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நல்லா நமக்கு புரிஞ்சதுனாலே நம்ம பக்தி பண்றோம் அப்படின்றது, நம்ம பக்தி பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு என்ன